ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இயர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம இது வரைக்கும் இயர்லி எஜுகேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலில் கேட்கப்பட்ட எல்லா விதமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலைக்கு போயிடலாம். தீரன் சின்னமலை அவர்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் தீரன் சின்னமலை? இவர் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை வாஸ் ஏ பாலேக்கர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி ஹூ ஃபவுஜ்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா he was trained by the French and திப்பு. இதுவும் கரெக்டு. ஃப்ரம் 1801 தான் டு ஜூலை 31, 1805 வரைக்கும் the day of his hanging, தீரன் சின்னமலை seriously fought against the French. அவர் பார்த்திங்கன்னா 1801 தான் அப்படியே போராடிட்டு வந்திருப்பார். அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து 801 வர 800 கொடுத்துருப்பாங்க. அதனால் தப்பு. ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. யார் வந்து டேஷ் லான்ச்டு கொரில்லா அட்டாக் ஆன் பிரிட்டிஷ் அட் ஓடாநிலை? ஓடாநிலையில் ஆங்கிலேயருக்கு எதிரான கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. எந்த இயர்னா 1803. Which of the following statement about the economic causes for South Indian rebellion are false? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வாஸ் raised up to 25% in திண்டுக்கல். அங்கே மட்டும் 25% ஏற்றுனாங்கன்றது தப்பு. அடுத்தது வந்து பார்த்தா தேர் வாஸ் எ ஃபெமைன் இன் 1799 அது வந்து 98 கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. 50% ஆஃப் டேக்ஸ் வாஸ் ஸ்பெண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காட் லோன் ஃப்ரம் கிங்ஸ். பிரிட்டிஷார்கள் மன்னர்களிடம் கடன் பெற்றனர். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சவுத் இண்டியன் ரெபெல்லியன்? சவுத் இண்டியன் ரெபெல்லியனுக்கான காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிஃபார்ம் இன் த பாலியம்ஸ். கம்பெனியோட ரிஃபார்ம்ஸ் வந்து பாளையத்தில் நடந்தது, அது ஒரு காரணம். அடுத்தது வந்து எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஹெவி டாக்ஸேஷன் ஆஃப் த கம்பெனி, இதுவும் ஒரு காரணம். அடுத்தது வந்து ஃபெமைன் இன் 1798 அதுவும் ஒரு காரணம். ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ் ஆஃப் த கம்பெனி அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4மே காரணங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து புலிதேவன். அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து புலிதேவன் அவர்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்ன கேட்டாங்க. விச் சவுத் இண்டியன் கிங் ஹெல்ப்டு புலிதேவன்? புலிதேவனை தான் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் தமிழ் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி யாருன்னா புலிதேவன் அவர்கள் தான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 சோல்ஜர்ஸை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணது. அகெயின்ஸ்ட் மஹப் கானுக்கு எதிராக வந்து போர் புரியும் போது அவருக்கு 4000 சோல்ஜர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா வந்து ட்ரெவன்கோர் மார்த்தாண்டவர்மன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் கோஆப்ரேஷன் டு புலித்தேவர். டச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கோஆப்ரேஷன் டு புலித்தேவருக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. இங்கிலீஷ் மேன் டிஃபீட்டட் புலித்தேவர். கேப்டன் கேம்பல் வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகேவா? விச் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபீட்டட் பை புலித்தேவன்? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹேரன் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபீட்டட் பை புலிதேவன், தோற்கடிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த ஃபோர்ட் தட் வாஸ் நாட் கண்ட்ரோல்டு பை புலித்தேவர் என்னன்னா சிவிகிரி. சிவிகிரி யாரோடது ஹெட் குவார்ட்டர்ஸ்? மருது பிரதர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இவர் கண்ட்ரோலில் இருந்தது நெற்கட்டுவேல், வாசுதேவ நல்லூர், பனையூர் நினைத்ததுங்களா? நம்ம டிவிகே அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த டைமில் வந்து புலித்தேவரோட கண்ட்ரோலில் வந்து பனையூர் வந்து இருந்தது. பாலேக்கார சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த காக்கத்தியா கிங்டம். புலித்தேவர் ரீகேப்சர் நெற்கட்டுஞ்சேவல் இன் 1764 ஆஃப்டர் த டெத் ஆஃப் த கான் சாஹிப். இதுவும் கரெக்ட் தான். 1764 கான் சாஹிப் இருந்திருப்பார். அந்த வருஷமே அவர் வெளியே வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். யூசப் கான் வாஸ் நெகோஷியேட்டட் வித் த பாலேகாஸ் வித்தவுட் இன்ஃபார்மிங் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் சார்ஜ்டு வித் ட்ரிச்சரி அண்ட் ஹேங்கட் இன் 1764. ஓகேவா? ஒண்டி வீரன் பார்த்திங்கன்னா எதுக்கு வராங்க? இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கல்லி, முத்து வடுகநாதர் வந்து காளியார் கோயில் பேட்டிலில் வந்து கொலை பண்ணியிருப்பாங்களா, அதை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயிலி வந்து புலித்தேவர், ஒண்டி வீரன் வந்து மருது பிரதர்ஸ். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட் இந்த குரோனாலஜி பிரதாப்னா டெத் ஆஃப் த புலித்தேவர், டெத் ஆஃப் த குயிலி, டெத் ஆஃப் கட்டபொம்மன், டெத் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1801 இவர் பண்ணியிருப்பார். 1799
அடுத்தது வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. மேஜர் பேனர்மேன் வந்து த சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. மேஜர் பேனர்மேன் தான் வந்து பார்த்திங்கன்னா த சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. கர்னல் அக்னியூ அண்ட் இக்னஸ் வந்து மருது பிரதர்ஸ். ஓகேவா. கர்னல் ஹேரான் வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருப்பார். சீஃப் சர் ஜான் கிரடக் வந்து பார்த்திங்கன்னா சர் ஜான் கிரடக் வந்து வெள்ளூர் ரிவால்ட் இன் 1806. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலிதேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் ஃப்ரெஞ்ச். கரெக்ட். ஆனால் வந்து அவரால் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் மராத்தாஸோட சீரியஸான கான்ஃப்ளிக்டில் இருந்ததுனால அவரால் பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோபால் நாயக் திண்டுக்கல் ராஜா ஆஃப் பழசி வந்து மலபார். கிருஷ்ணப்ப நாயக் வந்து கன்னடா. தொண்டாஜிவாக் வந்து தஞ்சாவூர் கிடையாது, அவர் ஷிமோகா கர்நாடகா வருவார். அவர் என்ன சொல்லுவார், கிங் ஆஃப் 2 வேர்ல்டு, நான் தான் கிங் ஆஃப் த 2 வேர்ல்டுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வேர் டிட் த பிரிட்டிஷ் டிஃபீட் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆர்மி. கல்லர்பட்டின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கட்டபொம்மன் வாஸ் ஆங்க்ட் டு டெத் அட் கயத்தாரில் வந்து அவர் தூக்கில் போட்டு கல்லர்பட்டியில் வந்து அவரை வந்து அந்த ஆர்மியை வந்து தோக்கடிச்சிருப்பார். கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் வந்து கயத்தார் இன் 1799. who handed over வீரபாண்டிய கட்டபொம்மன் டு த இங்கிலீஷ். யார் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து இங்கிலீஷ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் புதுக்கோட்டை. பை த 31st May 1789 the total arrears of tributes from கட்டபொம்மன் amounted பகோடாஸ் எவ்வளோ இருக்குன்னா 3310. அவர் வந்து பேசி கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 1080 பகோடான்ஸுறது வந்து விஜயநகர எம்பையரோட தங்க நாணயத்தை வந்து குறிப்பிட்ட சொல் வந்து பகோடாஸ். ஓகேங்களா. 31st May 1780 டோட்டல் அரியர் ஆஃப் ட்ரிபியூட்ஸ் ஃப்ரம் கட்டபொம்மன் அமௌண்டட் பகோடாஸ் வந்து அவ்வளோ. கட்டபொம்மனோட மினிஸ்டர் யாருன்னா சிவசுப்ரமணிய பிள்ளை. நாகலாபுரத்தில் இவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூரிங் த பீரியட் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரூல் பண்ணிருக்கோம். அப்போ கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் வெல்லஸ்லி. ஹூ ரிவல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் டு பிரிட்டிஷ். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இப்படிலாம் இருக்கும், இப்படி போனால் நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது ராமலிங்கம் முதலியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இதில் எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும்னு கேட்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்க வாஸ் கேப்சர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை பிரிட்டிஷ். இவர் வந்து பொலிகர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சியோட ஒரு பொலிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தான், மற்றது எல்லாமே தப்பு. ஓகேவா. சிவசுப்ரமணிய பிள்ளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 13 September 1799 நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. 13 September 1779. விச் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர் அட்டாக் த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் இன் 1783. விச் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர் அட்டாக்டு த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்னா வில்லியம் ஃபில்லர்டன் தான் வந்து இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமலிங்க முதலியார் வந்து சொல்லி காட்டி கொடுத்துருப்பார். அடுத்தது வந்து என்கொயரி கமிஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதில் யார் ராமநாதர் இன்சிடெண்ட்டில் கலெக்டர் ஜாக்சன் அண்ட் கட்டபொம்மனில் யார் இருந்தப்ப ஓபிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரவுன், ஜான் கேஸ்மேயர், இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபிசி அவர் வந்து இருந்திருப்பாங்க. வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரவுனு, ஜான் கேஸ்மேயர் இருந்திருப்பாங்க. விச் பாலிகர் டிட் நாட் மேட் அலைன்ஸ் வித் வீரபாண்டிய கட்டபொம்மன். யார் வந்து வந்திருக்கோன்னா பொலிகர் ஆஃப் சிவகிரி வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. கட்டபொம்மன் வந்து தூக்கில் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன் தான் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. க்ரோனாலஜிக்கலாக வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிற 1799 வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்க. வேலூர் மியூட்டினி 1857 வேலூர் 1806 சம்திங். அந்த பழனி கான்ஃபரன்சி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, இது எல்லாமே நடந்திருக்கும். இது 2 வச்சாவே அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுடலாம். த ஃபோர்ட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் அட்டாக்டு பை யார் அட்டாக் பண்ணால் மேஜர் பேனர்மேன். அதாவது கல்லர்பட்டியில் வந்து அந்த போட்டி போட்டு அந்த ஆர்மியை வந்து இது பண்ணியிருப்பாங்க. கயத்தாரில் ஒரு தூக்கில் போட்டிருப்பாங்க.
நாகலாபுரத்தில் 13 செப்டம்பர் 1799 நாகலாபுரத்தில் சிவசுப்ரமணியம் பிள்ளையை போட்டிருப்பாங்க. பேனர் மேன் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ட் பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சிவசுப்ரமணிய பிள்ளையை வந்து நாகலாபுரம், கட்டபொம்மன் வந்து கயத்தார் கோட்டை, மருது பிரதர்ஸ் வந்து திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஜாக்சன் அக்ரி டு மீட் கட்டபொம்மன் அட் ராமலிங்க விலாஸ் இன் ராமநாதபுரம். ஜாக்சன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து கட்டபொம்மனை வந்து மீட் பண்ணுறோம் எங்கன்னா ராமலிங்க விலாஸ் இன் ராமநாதபுரத்தில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. கட்டபொம்மன் ஹேங்க்டு பை பிரிட்டிஷ் அண்ட் மேஜர் பேனர்மேன் வந்து பண்ணியிருப்பார். அது மேஜர் பேனர்மேன் வந்து தூக்கில் போட்டிருப்பார். கயத்தாரில் வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து ஆங்க்டு பை பிரிட்டிஷன்ஸ் அக்டோபர் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 13 வந்து 13th செப்டம்பர் வந்து பார்த்தோன்னா 1799 வந்து சிவசுப்ரமணிய பிள்ளையை வந்து போட்டிருப்பாங்க. அது எங்கன்னா நாகலாபுரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து 1799 கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேவா. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் த ஒன் ஹூ ஃபவுஜ்ட் அகெயின் த பிரிட்டிஷ் ஆங்க் டு டெத் இன் கயத்தார். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாயக்ஸில் ஒரு 5 கொஷின் தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் கிங்கான சர்ஃபோஜி காட் பெர்மிஷன் அண்டர் சப்சிடரி சிஸ்டம். ஹவு மெனி லேக்ஸ்னா 4 lakhs. ஐடென்டிஃபை த குரூப் ஹூ வாஸ் கால்ட் தெம்செல்வ் ஆஸ் த வர்ணாசிரம தர்மங்கள் அனுபலித்தா அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் தன்னைத்தானே சொல்லிக்கிறவங்க யாருன்னா நாயக்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லீடர்ஸ் நாட் ரிலேட்டட் டு திண்டுக்கல் ரிலேட்டடானவங்க கிடையாது. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால் நாயக் திண்டுக்கல், மணப்பாறை லக்ஷ்மி நாயக், தேனி யத்துல் நாயக், இவங்கெல்லாம் வந்து தான் திண்டுக்கல் லீகில் சேர்ந்தவங்க. ஜிங்கம் செட்லாம் கிடையாது. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் மராத்தா கிங் ஆஃப் தஞ்சாவூர் யாருன்னா வெங்கோஜி. ஃபஸ்ட்டு மராத்தா கிங் இன் தஞ்சாவூர் யாருன்னா வெங்கோஜி. யாருக்கு வந்து சர்ஃபோஜி, தஞ்சாவூர் கிங்கான சர்ஃபோஜிக்கு தான் வந்து 4 lakhs வந்து சர்ஃபோஜிக்கு தான் 4 lakhs வந்து பென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. த வேர்டு பாளையம் மீன்ஸ் டொமைன், ஏ மிலிட்ரி கேம்ப் ஆர் ஏ லிட்டில் கிங்டம் சொல்லலாம். அண்டர் த சிஸ்டம் வந்து பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டர்ட் பை எனி இண்டிவிஜுவல். இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டில் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். இப்போ ஒருத்தவங்க வந்து மிலிட்டரியில் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன பண்ணி வச்சுக்கோ, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் அது. ஆக்சுவலாக வந்து இந்த பாலேகா சிஸ்டமே அப்படி தானே விஜயநகர் கிட்டேருந்து இவர் வாங்கியிருப்பார், அந்த கான்செப்ட் தான். This type of Paleka system was in practice during the rule of Pratapruthran of Warangal in Kakatiya kingdom. இவங்களோட இதில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. This system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayak, who became the Nayak ruler of Madurai in 1529 with the support of Minister Ariyanatha Mudaliyar. அவரோட இதில் இது கிடையாது, இது மட்டும்தான். Which of the Palekas of Tamil Nadu was the pioneer to fight against the English rule? யாருன்னா புலித்தேவர். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியனில் இன் விச் பிளேஸ் மருது பாண்டியர் பில்ட் எ மசூதியை வந்து எங்கே வந்து மருது பாண்டியர்கள் வந்து கட்டினார்கள் பார்த்தோன்னா நரிக்குடின்ற இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணது யாருன்னா மருது பிரதர்ஸ் 1801. இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க திருச்சி ப்ரொக்ளமேஷனில். இது வந்து திருச்சி ப்ரொக்ளமேஷனில் யார் வந்து வெளியிட்டாங்க, ப்ரொக்ளைம் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மருது பாண்டியர். இட் கிரியேட் எ கான்ஃபிடென்சி அமாங் த பீப்புள். இது வந்து மக்களிடையே வந்து ஒத்துமையை வந்து ஏற்படுத்துன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. இட் ரிவல் த நேஷ்னல் ஃபீலிங். இட் நாட் ரிவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் தப்பு. இது வந்து நேஷ்னலோடைய ஒரு ஆசையை வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். இட் கமெண்டட் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கர்நாடிக் நவாப்ஸ் அண்ட் முகமது அலி. இது வந்து இட் கண்டெம்ட் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கர்நாடிக் நவாப்ஸ் அண்ட் முகமது அலி. இட் கண்டெம் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கர்நாடிக் நவாப்ஸ் அண்ட் முகமது அலி. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
புலித்தேவர் வந்து பார்த்திங்கன்னா நெற்கட்டுஞ்சேவல். மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவயல். மருது பிரதர்ஸ் என்ன சிறுவயல். கோபால நாயக் திண்டுக்கல். யதுல் நாயக் வந்து ஆனைமலை. அடுத்தது வந்து எது வந்து கரெக்டான பேருன்னு சொல்கிறாங்க. கர்னல் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். கலெக்டர் டபிள்யூசி ஜாக்சன் வந்து கட்டபொம்மு. கர்னல் அக்னியூ வந்து இதெல்லாம் வராது, 1 2 மட்டும்தான் கரெக்டு. ஊமைத்துறை வந்து திருமயம். ஊமைத்துறை வந்து திருமயம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊமைத்துறை வந்து திருமயம். மருது பிரதர்ஸ் வந்து காளையார் கோயில். அழகுமுத்துக்கோன் வந்து கட்டலங்குளம். அழகுமுத்துக்கோன் கட்டலங்குளம். தீரன் சின்னைமலை வந்து ஓடாநிலை. ஓகேவா. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி. கோபால் நாயக் திண்டுக்கல். மருது பாண்டியன் வந்து சிவகங்கை. கேரளவர்மா வந்து கோயம்புத்தூர். மருது பாண்டியன் அண்ட் வெள்ள மருது வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து மருது பாண்டியன் அண்ட் வெள்ள மருதுவை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. மருது பாண்டியன் அண்ட் வெள்ள மருது. மருது பாண்டியன் ஆங்க்ட் அட் திருப்பத்தூர். மருது பாண்டியரை வந்து ஆங்க்ட் அட் திருப்பத்தூரில் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. டேஷ் ஃபார்ம்டு த சவுத் இண்டியன் கான்ஃபெடரசி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். டேஷ் ஃபார்ம்டு த சவுத் இண்டியன் கான்ஃபெடரசி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா மருது பாண்டியர். த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் மருது பாண்டியர் வந்து சிறுவயல். ஓகே. அடுத்தது வந்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரில் வந்து பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் வேலு நாச்சியார். இவர் அங்கே வந்து பார்த்தோன்னா பிரின்சஸ் ஆஃப் ராமநாதபுரத்தில் பார்ன் ஆகிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து முத்து வடுக உடைய தேவர். முத்து வடுக உடைய தேவர். ஐதர் அலி வந்து பார்த்தோன்னா இன்வேடட் சிவகங்கை இன் 1780 அண்ட் டிஃபீட்டட் வேலு நாச்சியார். இது ரொம்ப தப்புங்க. அவங்க ஹெல்ப் தான் பண்ணியிருப்பாங்க, வந்திருக்க மாட்டார். ஷி யூட்டிலைஸ் த செகண்ட் மைசூர் வால் டு என்டர் சிவகங்கை. இதுவும் கரெக்டு. அடுத்தது வந்து த ஃபாதர் ஆஃப் வேலு நாச்சியார் வாஸ் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. இவங்க வந்து ராமநாதபுரத்தில் பிறந்திருப்பாங்க. ஆக்கப்பட்டு போனது சிவகங்கை. த நேம் த கேப்டன் ஆஃப் உடையாள் படை ஆஃப் குயின் வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கை வந்து குயிலி. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் குயின் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கார்னல் பவர் இன் இந்தியா. வேலு நாச்சியார். யார் வந்து ஃபஸ்ட்டு குயின் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கர்னல் பவர் இன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வாஸ் அ குயின் ஆஃப் சிவகங்கை. கரெக்டு. முத்து நடுகநாதர் வாஸ் கில்ட் இன் காளையார் கோயில் பேட்டில் வாஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் த வேலு நாச்சியார். அதுவும் கரெக்டு. குயிலி ஏ கமாண்டர் ஆஃப் வேலு நாச்சியார் வாஸ் த ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டாக்கர். அதுவும் கரெக்டு. வித் த ஹெல்ப் ஆஃப் த மருது பிரதர்ஸ் அகெயின் வேலு நாச்சியார் வாஸ் க்ரவுண்ட் அஸ் எ குயின். இதுவும் கரெக்ட். எல்லாமே இதில் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற லெட்டர் மூலிமா வந்து த்ரூ த லெட்டர் லெட்டர் மூலிமா வேலு நாச்சியார் வந்து 5000 குதிரைப்படை வீரர்களையும் 5000 காலான் படை வீரர்களையும் ஐதர் அலி கிட்டேருந்து கேட்டிருப்பாங்க ஃபார் ஸ்ட்ரென்த் இஸ் ஆர்மிக்காக. வேலு நாச்சியார் கன்வேட் இஸ் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அவர் வந்து ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்லியிருப்பாங்க, அதனால் அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். உறுதியிலே பேசியிருப்பாங்க. வேலு நாச்சியார் இஸ் கால்ட் அஸ் இந்தியாஸ் ஜான் ஆஃப் ஆர்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஷி வாஸ் த கிரேட்டஸ்ட் வாரியர் ஹூ ஃபவுஜ்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். அதுவும் கரெக்டு. வேலு நாச்சியார் லீவ்ட் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கோபால் நாயக் அட் 8 வருஷமாக வந்து அங்கே இருந்திருப்பாங்க. விருப்பாட்சி நியர் திண்டுக்கல். விச் அமாங் த ஃபாலோவிங் ஆர் த அப்பாயிண்டட் அஸ் த ஜமீன்தார் ஆஃப் ராமநாத் பை ஈஸ்ட் இந்தியா இந்த பிளேஸ் ஆஃப் முத்து ராமலிங்க சேதுபதியோட இடத்துக்கு பதிலாக வந்து வச்சது யாருன்னா மங்களேஸ்வரி நாச்சியாரை வந்து நியமிச்சிருப்பாங்க. Who gave the protection to Velu Nachiyar and his daughter for 8 years? Gopal Nayak of Dindigul. Velu Nachiyar was vigorous in the war against the British. Correct. Hyder Ali force help வேலு நாச்சியார். ஹைதர் அலியின் அது உதவி இதுன்றது ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது வந்து தாண்டவம் பிள்ளை வந்து சர்வ்ட் அஸ் தலவா யார் பிரதிநிதி அண்டர் குயின்ஸ் வேலு நாச்சியார். இப்போ நம்ம சிவசுப்ரமணிய பிள்ளை வந்து யாருக்கு நம்ம கட்டபொம்மன் அவர்கள். தாண்டவ பிள்ளை அப்படின்னா நம்ம பெண்கள்லாம் தாண்டம் போடுவாங்கள்ல, அதை அப்படின்னு ஞாபகம். தாண்டவராய பிள்ளை அப்படின்னு ஞாபகம். தலவாய் தலைமை சேதுபதி பிரதிநிதின்னு அர்த்தம். த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் கில்ட் ஹர் ஹஸ்பண்ட் முத்து வடுக உடைய தேவர் இந்த பேட்டில் ஆஃப் காளையார் கோயில். அதுவும் கரெக்ட் தாங்க. பெரிய மருது வாஸ் த கமாண்டர் ஆஃப் த ஆர்மி அண்டர் குயின்
வேலுநாச்சி, அதுவும் கரெக்டு. இது எல்லாமே கரெக்ட் வருங்க. அடுத்தது வந்து மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் பற்றி பார்த்தா இயர்லி எஜுகேஷன் கம்ப்ளீட்டட். டேஷ் இஸ் கால்டு த லயன் ஆஃப் சிவகங்கை. பெரிய மருதவை தான் வந்து லயன் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரிங் த இயர்லி ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். மருது பிரதர்ஸ் 1801 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் இதே வரும். த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் மருது பிரதர் பேஸ்டட் ஆன் த வால் ஆஃப் திருச்சி கோட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்லையும் வந்து ஒட்டியிருப்பாங்க. திருச்சி கோட்டை, ஃபோர்ட் ஆஃப் திருச்சி கோட்டையில் ஒட்டியிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து வெளியிட்டது யாருன்னா மருது பிரதர்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. வேலு நாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, த ராஜா ஆஃப் ராமநாதபுரம். ஓகேவா, அதுவும் கரெக்ட் தான். பகோடா வாஸ் அ கோல்டு காயின் ஆஃப் விஜயநகர் டசன் சொன்னல. அது மருது பிரதர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை 1801. இதில் வந்து இதை டேட் மாதிரி கொடுத்துட்டு வந்து புலிதேவர் 3 மேஜர் ஃபோர் நெற்கட்டும், செங்கல், ராமநாதபுரம், சாத்தூர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மருது பிரதர்ஸ்க்கு கண்ட்ரோலில் வந்துருச்சான்னு கேட்டாங்க. அது கிடையாது, அது தப்பு. ஓகேங்களா. ஃபோர்ட் ஆஃப் சிவகிரி. சிவகிரி வாஸ் சிவகிரி ஓகே. சிவகிரி கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப சூட்டாக இடமா இருந்தது. அஃபென்சிவ்னா தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கீழே வந்து இருந்ததுனால அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வலுவான அரணாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட் ஆஃப் சிவகிரி யாரோடது? மருது பாண்டியர்களோட கோட்டை. ஓகேங்களா. கட்டபொம்மன் வந்து யார் இது பண்ணாங்க? பேனர்மேன் வந்து தூக்கில் போட்டிருப்பாரு. அந்த கல்லர்பட்டியில் தோக்கடிச்சதும் பேனர்மேன் தான். பேனர்மேன். மருது பிரதர்ஸை வந்து கர்னல் மெக்காலே வந்து பண்ணியிருப்பார். யூசப் கானை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கேம்பல். முத்து வடுகநாதர் வந்து கர்னல் போன்ஜோர். ஓகேவா. காளையார் கோயில். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இயர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்தாச்சு.